வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற செப்டம்பர் 7ஆம் தேதி சண்டே நம்மளுக்கு வந்து மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. கிளாஸ் ஃபீஸில் வந்து எந்த நெகோஷியேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இப்போ அதாவது இந்த 2025 எண்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட், அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட்டுக்கு தனி பேமெண்ட் வரும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த 2025க்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் லைஃப் டைம் சப்போர்ட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் அதுக்கு மெசேஜ் பண்ணால் போதும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் படி நம்ம வந்து கிட்டத்தட்ட காலையில் ஒரு 9:21 நம்ம வந்து என்ட்ரி முடிச்சிட்டோம். சரிங்களா? 9:21 நம்ம என்ட்ரி முடிச்சாச்சு. என்ன நிறையா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே நம்ம போட்டிருப்போம் நம்மளுடைய சேனல் லிங்க்கில். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், பின் பண்ணுறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. காலையில் கரெக்டாக வந்து 9:21 அப்போயே நம்ம ட்ரேடை முடிச்சாச்சு. ஸோ 9:21 நம்ம ட்ரேடை முடிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு நம்ம என்ட்ரி ஆகிருப்போம்? 9:21 நம்ம ட்ரேடை முடிச்சிட்டால் எத்தனை மணிக்கு நம்ம என்ட்ரி ஆகிருப்போம்? 9:20, 17, 15, 16 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆகி 4 நிமிஷத்தில் ட்ரேடே முடிச்சாச்சு. சார் என்ன சார் இவ்வளோ பெரிய மார்க்கெட் போயிருக்கு, நல்லா ஃபால் ஆகிருக்கு, நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணல, என்ன பண்ணல, ஹோல்டு பண்ணல, பெரிய ப்ராஃபிட் பண்ணல, 9:21 முடிச்சிட்டிங்களே ஸ்கேல்பிங் மாதிரி அப்படின்னா எஸ், ஒரு 15 பாயிண்ட் தான் நம்ம எடுத்திருந்தோம். அந்த ட்ரையல் அக்கௌண்ட்டில் சொல்கிறேன். மற்றதில் மெயின் அக்கௌண்ட் வேறு ட்ரேடிங், அதை நான் வெளியே காமிக்கிறதும் கிடையாது. ட்ரையல் அக்கௌண்ட்டில் 15 பாயிண்ட் எடுத்திருந்தோம். ஏன்னா அதில் உள்ள கேபிட்டல் 60Kக்கு அந்த 1000 ரூபீஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1.5% நியர்பை. சரிங்களா? 1.3 சம்திங். இந்த ரிஸ்க் ரிவார்டை வந்து ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒன் சைட் மார்க்கெட்டு, இதுதான் உங்களுக்கான ட்ராப். யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ் அண்டு பிகினராக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லர், இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே சரி, உங்களுக்கான மார்க்கெட், அதாவது உங்களுக்கான ட்ராப்பு தான் இந்த மாதிரி மார்க்கெட். நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா? அதான் 25,070 24,870 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ஒரு மூமெண்ட். இந்த மாதிரி மார்க்கெட் தான் உங்களுக்கான ட்ராப். இதில் ப்ரீமியம் வந்து செல் பண்ணிங்கனாலும் நிறையா இறங்கியிருக்கும், பை பண்ணிங்கன்னா அதை விட அதிகமாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ அது சொல்லும்போதே ரொம்ப இதாக இருக்கும். எப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன், ஸோ நல்ல மார்க்கெட் மொமெண்டம் போச்சு, 20,000 கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு உள்ளே வர்றவங்களா தான் மேக்ஸிமம் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாருமே. ஸோ அதை கேட்டுட்டு தான் வருவீங்க. அதே மாதிரி நீங்கள் வரும்போது உள்ள மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு நாள் மொமெண்டம் நடக்கும். இதுதான் உங்களுக்கான ஒட்டுமொத்த ஆப்ஷன் ட்ரேடருக்கான ட்ராப். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை பார்த்துட்டு இதே மாதிரி மார்க்கெட் வந்து எல்லா நாளும் நடக்கும்னு சொல்லி பொசிஷனை வாங்கி ஹோல்டு பண்ணி கேபிட்டலில் பூரா நட்டம் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஒரு கேம்பிளிங்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி மொமெண்டத்தை எல்லா நாளும் எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், அன்னைக்கு எந்த மாதிரி சினாரியோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்ன ரேஞ்ச் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அன்றைக்கி மூவ்மெண்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது ஓவரால் கிட்டத்தட்ட இன்ஸ்டிடியூஷனலோட டேட்டா, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒட்டுமொத்த ஆக்டிவான கான்ட்ராக்ட்ஸுக்கு உண்டான டேட்டாஸ் அங்கே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ரன் ஆகும். அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ எல்லா நாளுமே உங்களுடைய கேபிட்டல், இதில் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறது, எவ்வளோ ரிவார்டு வைக்கிறது. நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு 1 or 2% ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வச்சுட்டு உள்ளே போகும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதனால தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி 1 or 2% எடுத்து
டெய்லியுமே அந்த ஒரு ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேடோட முடிச்சு பாருங்கள். மேக்ஸிமம் அந்த ஒரு ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக முடிஞ்சுன்னா அதோடு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மந்த் பண்ணுங்கள், ஒரு 2 மந்த், மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபுல் மொமெண்டத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த 6 மந்த்ஸ் நீங்கள் அந்த டெய்லி ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பெரிய மொமெண்டத்தை நம்ம எதிர்பார்க்கணுமா வேணாமா, அதை நம்ம கேப்சர் பண்ணணுமா வேணாமான்றதை. ஏன்னா அந்த 6 மாதம் உங்களுடைய அந்த கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு சொல்லிடும் இந்த மாதிரி பெருசாக எதிர்பார்க்காத, அளவாக அன்றைக்கி என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு. ஸோ எல்லா நாளுமே இந்த மொமெண்டத்தை எதிர்பார்க்கக்கூடாது, சரிங்களா? எல்லா நாளுமே இந்த மொமெண்டத்தை எதிர்பார்த்து ப்ரீமியம் வாங்குகிற ப்ரீமியம்லாம் எல்லா நாளுமே பெருசாக போயிடும் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் தான் நான் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் அட போயா நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க. இதுதான் உண்மை, அடித்து சொல்கிறேன், இதுதான் ட்ராப். இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கான ட்ராப்பே. சினாரியோ அமையணும். இப்போ நேற்றுக்கு நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஒயிட் எட்ஜோட பாட்டம் எல்லாமே நம்மளுக்கு 25,000 தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே. அப்போ ரீச் ஆக வேண்டியது 25,000. அப்போ 25,000ன்ற ப்ரைஸை அவங்க எந்த விதமான ரிவர்சலும் கொடுத்து அவங்க மதிக்கவே இல்லைன்னா அடுத்து ரீச் பண்ண போகிறது ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அதை தாண்டி கீழே போனால் ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், அது 24,800, அது ரொம்ப தொலைவில் இருக்குது. அப்போ அதையும் தாண்டி ஏன் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மல்டிப்புள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 24,900 வரைக்கும், அது வரைக்கும் தான் இருந்தது, அதுக்கு தாண்டி இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காங்க, இந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க அப்படின்னாலே அங்கே ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் லெவல் என்ன இருக்கோ அதை ரீச் பண்ணிட்டாங்க. இங்கே போய் இந்த பிரேக் பண்ணோன்னே இங்கே பை பண்ணுறது, இதை பிரேக் பண்ணோன்னே இதை பை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செஞ்சிட்ருந்தீங்கன்னா இதை இதோட நிப்பாட்டுங்க. இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த 5 to 10 மினிட்ஸில் உங்களால் என்ட்ரி ஆக முடியல அப்படின்னா, இதை தாண்டி நீங்கள் இந்த இடத்துலலாம் என்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை இங்கே போய் இதிலேருந்து காலை பை பண்ணி இங்கே போய் புக் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் உங்களுடைய ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங்கே விட்டுருங்க. இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு ப்ரீமியம் ஏறினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் அதை போய் பை பண்ணுறதெல்லாம் நீங்கள் சஸ்டெயினே ஆக முடியாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய ஓவர் ட்ரேடு வரும், கண்ட இடத்துலலாம் ட்ரேட் எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா? கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி ரிஸ்க் ரிவார்டு வச்சு பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கீழே தான் முடிச்சிருக்காங்க. நியர்பை நம்ம எடுக்கக்கூடிய வீக்லியோட பிரேக் ஈவனுக்கு நியர்பை முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடிச்சிருக்குது இந்த மாதிரி அப்படின்னா, திங்கக்கிழமை என்ன நடக்கும்? திங்கக்கிழமை அகைன் கீழே போகுமா, இன்னும் ஃபர்தராக கீழே போகுமாலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் 24,900 புட் ஆப்ஷன், 25,000 கால், 25,000 புட்டு, 24,950 புட்டு, 24,900 கால் ஆப்ஷன். 24,900 காலம் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அகெயின் ஒரு ரிவர்சல் உள்ள இந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனுக்கு ஒரு ரிவர்சல் உள்ளே வச்சாலும் இந்த கால் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, திருப்பி மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள். இந்த மாதிரி ஒரு ஒன் சைடராக மார்க்கெட் முடிஞ்சாலே நியர்பை அடுத்த நாள் வந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஒரு சின்ன பாசிட்டிவ் நோட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை அதுக்கு மேலேயுமே ஓப்பன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சின்ன பாசிட்டிவ் நோட்டு இல்லை இந்த மொமெண்டம் இருக்குல்ல, இந்த மொமெண்டத்தில் மிட் பாயிண்ட்லேயே ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணால், அந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அகெயின் அடுத்த நாளோட அந்த டவுனே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை அதுக்குள்ளே சைட் வைஸில் முடிப்பாங்களான்னு பார்க்கணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு செட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வீக் அந்த லோவை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி திருப்பி உள்ளே வருவாங்க. இந்த ட்ராப்லலாம் மாட்டாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். ஸோ இப்போ மண்டேக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வர்ற சண்டே 8 மணிக்கு 8 PM லைவில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி எடுப்போம். இன்னொரு விஷயம், இந்த ட்ரையல் எப்படி இதை ட்ரையல் பண்ணுறது. ஓகே, நாங்கள் வந்து பெரிய இது இல்லாமல் நாங்கள் சின்னதாக ப்ராஃபிட் பண்ணுறோம், பட் ஒன் சைடு மார்க்கெட்டில் எப்படி ட்ரையல் பண்ணுறது. இப்போ நீங்கள் 25,000க்கு மேலே அந்த எஸ்டர்டே லோவை கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, 25,000 கட் பண்ணி கீழே வர்றாங்க அப்படின்னா இங்கே ஒரு ரிவர்சலோ இல்லை இங்கே ஒரு ரிவர்சலோ வரும்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் டைரெக்டாக
இந்த மல்டிபிள் ட்ரையாங்கிள் புட் ஆப்ஷனோட டாப்பஸ்ட்டு ஸ்ட்ரைக் என்ன இருக்கோ அதன் மேலே தான் இருக்கணும். இன்றைக்கி ரிவர்சல் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்தால்தான் ஒரு மார்க்கெட்டுக்கான வாலட்டிலிட்டி இருக்குன்னு நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்னா மார்க்கெட் எப்படி கீழே வந்து அகைன் உடனே திரும்ப மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே வச்ச லோவுக்கும் இங்கே வச்ச ஹைக்கும் 50% வந்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் உண்டான 50% இந்த இடத்துல அதுலேயுமே வந்திருக்கவே மாட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை, அதனால் பெரிய ரிவர்சல் இருக்காது. அப்போ பெரிய ஃபால் இருக்குமா அகெயின் அதுவும் வாய்ப்பு கம்மி தான். இந்த மாதிரி சைட் வேஸ் போட்டுட்டு உங்களை வந்து ட்ராப் பண்ணி முடிச்சுருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சைட் வேஸ் போட்டுட்டு உங்களை ட்ராப் பண்ணி இதிலே உங்களுடைய இந்த புட் ஆப்ஷன் இங்கேருந்து ஏறின புட் ஆப்ஷனுக்கு உண்டான டிகே இந்த இடத்துல நடந்துடும். டிகே நடந்து அதுக்கப்புறம் அகெயின் ப்ரீமியத்தை கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுன் நல்லா செட் பண்ணி அந்த டவுனில் கொண்டாந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இன்னுமே மிகப்பெரிய கேப் டவுன் கூட ஓப்பன் ஆகும் அப்படின்ற பேசிஸில் அங்கே புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு உள்ள என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்ஷன் பையர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க, இன்னும் மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் உள்ளே வரணும்னு சொல்லி. இந்த மாதிரி ட்ராப்லலாம் மாட்டிடவே கூடாது. எல்லா நாளும் இந்த மாதிரி மார்க்கெட் அமையாது. ஏதோ ஒரு சில நாட்கள் தான் அமையும். அந்த ஒரு சில நாட்களை மார்க்கெட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உள்ளே ட்ரேட் எடுக்க, ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாது. அண்ட் அந்த ஒரு சில நாள் நடக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை வந்து எல்லா நாளும் எதிர்பார்த்து இன்றைக்கி போயிடுவாங்க நாளைக்கு போயிடுவாங்கன்னு ஹோல்டு பண்ணுறதாகட்டும். அதே மாதிரி ஒரு ரிஸ்க் ரிவார்டு இல்லாமல் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை திரும்பிடுவாங்க இங்கே திரும்பிடுவாங்க அங்கே திரும்பிடுவாங்கன்னு சொல்லி ஒரு யூகத்தின் எந்த விதமான அனலிசிஸுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் போய் அதை ஹோல்டு பண்ணுறது, அதுவும் லாஸில் ஹோல்டு பண்ணுறது. நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் அதை ஹோல்டு பண்ணுறது வேறு விஷயம். பட் லாஸ் போயிட்டுருக்கும்போது ஹோல்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அது பண்ணினீங்கன்னா உங்களால் வந்து சஸ்டைனபிளாக இருக்கவே முடியாது. இருக்கிற எல்லா காசும் போனதுக்கப்புறம் தான் தெரியும் மார்க்கெட்டில் நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வைங்க. மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது லிமிட் ஆர்டரோ இல்லை மார்க்கெட் ஆர்டரோ போடும்போது இங்கே ஸ்பாட் ப்ரைஸ் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஸ்பாட் ப்ரைஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்பாட் ப்ரைஸை வச்சு தான் நீங்கள் வந்து மேலே ஹையோ இல்லை லோவையோ கால்குலேட் பண்ணி அதனுடைய டெல்டாவை மேட்ச் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நான் வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வேறு சில லெவல்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நிறைய கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ் இருக்குது. அது வந்து அவங்க ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் இல்லையா? அதன் மூலியமாக தான் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய இடத்த நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அதிலிருந்து நீங்கள் மேலே ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு புட் சைடு போகிறீங்கன்னா அந்த ப்ரீமியம் கேப் என்ன, இந்த கேப் என்னன்றதை கால்குலேட் பண்ணி அந்த கேப்புக்கு நீங்கள் எடுத்திருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டெல்டா என்னன்றதை இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, ப்ரீமியத்தில் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது கிடச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் எந்த இடத்துக்கு டேபிளின் படி எந்த இடத்த ரீச் பண்ண போகிறாங்க, அந்த ரீச் பண்ணுற இடத்துக்கு அந்த டெல்டாவே நீங்கள் மேட்ச் பண்ணாலே போதும். டெல்டா வந்து கூடும் குறையும். பட் நீங்கள் எடுக்கும்போது இருக்கக்கூடிய டெல்டாவை மேட்ச் பண்ணி அதில் உள்ள டார்கெட்டை வச்சுட்டு அந்த ரேஞ்சு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டில் வெளியே வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்சை பிரேக் பண்ணி, அதாவது இங்கே இப்போ ஓப்பன் ஆனோடனே ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே பிரேக் பண்ணி இங்கே ஒரு ரேஞ்ச் வரப்போகிறாங்க அப்படின்னா இதுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இங்கே என்ட்ரியை வச்சு இதுக்குள்ளேயே வெளியே வந்துடணும். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் மொமெண்டத்தை விட்டுட்டு இன்றைக்கி என்னப்பா ஆப்ஷனில் வந்து கிட்டத்தட்ட லோ டு ஹை நம்மளுக்கு நியர்பை இப்போ 25,000 புட் ஆப்ஷன் வந்து 74 ரூபா லோ போட்டு 174 ரூபா வச்சுருக்காங்களா, கரெக்டாக 75 ரூபாவில் பை பண்ணிவிட்டு 175 ரூபாவில் போய் எக்ஸிட் பண்ண ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸை நீங்கள் காமிங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணவே மாட்டாங்க. இந்த 74லேருந்து 174 போகுதா, அந்த மொமெண்டத்துக்குள்ளே இடையில போய் ஒரு 15லேருந்து 20 பாயிண்ட், அதிகபட்சம் 30 பாயிண்ட், அவ்வளவுதான். அதை மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு அன்னைக்கான ட்ரேடை முடிச்சுட்டு ஸ்க்ரீன் டைத்தை குறைக்கிற பேஸில் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. நான் முழுக்க எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், ஒரு அனாலிசிஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதன் மூலயமா என்ட்ரி எடுத்து ஒரு மார்னிங் 1 or 2 என்ட்ரிஸில் வந்து நீங்கள்
கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஸ்க்ரீன் டயத்தை வந்து குறைச்சிடணும். ஸ்க்ரீன் டயத்தை என்ன பண்ணணும்? குறைச்சிடணும். நீங்கள் ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க. இல்லைன்னா அந்த ட்ரேடிங் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆப்போசிட் சைடு வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்காக சொல்கிறேன். காலையில் ஒரு மொமெண்டம் விட்டுட்டிங்களா, விட்டுருங்க அன்றைக்கி மார்க்கெட்டை. சரிங்களா? அந்த மொமெண்டத்தை விட்டுட்டு அகைன் ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது, திருப்பி ஃபாலோ ஆகும்போது திருப்பி போயிட்டு இன்னும் கீழே போவாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி இங்கேருந்து வந்ததுக்கு புட் ஆப்ஷன் ஏறி இருக்கும் இல்லையா, அந்த ஹைக்கு நியர்பை பை பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் லோவில் தான் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த லோ என்னன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். பையர்ஸ் செல்லர்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், நியர்பை இங்கே ஒரு ரிவர்சல் வந்துச்சு இல்லையா, இந்த ரிவர்சலில் கூட அவங்களுக்கு ஒரு 10 to 15 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இந்த ரிவர்சலில் 20 பாயிண்ட்டுக்கு மேலே கிடச்சிருக்கும். செல்லர்ஸுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பையர்ஸ் தான் இங்கே முழுக்க டார்கெட் ட்ராப் பண்ணுறதுக்கு டார்கெட்டே பையர்ஸ் தான். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். வர சண்டே லைவில் ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு எதுவும் கண்டென்ட் வீடியோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு நைட் வந்து அப்லோட் ஆகும். சண்டே லைவில் எல்லோரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம லைவில் நெக்ஸ்ட் மண்டேக்கான லெவல்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.